ஆனால் ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுன்னா எக்ஸப்ஷன் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் எடுத்து முன்வைக்கும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கலாம், கோயம்புத்தூர் நடந்த பெண்களுக்கு எதிரான இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீவிரமான பிரச்சனை. இது எக்ஸப்ஷன் நடந்துருச்சுன்னு விடவும் முடியாது. இல்லை எங்கேயாச்சும் ஒன்று நடக்குங்க, போலீஸ் எல்லா இடத்துலையும் எங்கே போய் பாதுகாப்பு கொடுப்பாங்கிற கேள்வியை கேட்க முடியாது. எக்ஸப்ஷன் நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் அது முக்கியமான பிரச்சனை. அதுவும் ஒரு குடிமகனுக்கும் ஒரு குடிமகளுக்கும் நடக்கிற பிரச்சனை தானே. ஸோ அதுவும் முக்கியமான பிரச்சனை தான். பட் அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாதுங்கிறதே அதை ஜென்ரலாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் எக்ஸப்ஷன் நடக்கக்கூடிய இஷ்யூஸும் நடக்குது தானே, அதான் ஒரு கேள்வியை வைக்கிறார். விஜய் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் எங்கே பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? இருந்திருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்குமா, கோயம்புத்தூரில் நடந்திருக்குமா, திருப்பூரில் அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பே இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு விஜய் பேசும்போது நான் கூகுள் அடித்து சர்ச் பண்ணேன். 2023 வரைக்குமே அந்த டேட்டா, அந்த குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான அந்த குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட அந்த அறிக்கைப்படி கிரைமில், பெண்களுக்கு எதிரான கிரைமில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம், செகண்ட் இருக்கிறது மத்திய பிரதேசம், 3வது மகாராஷ்டிரா இருக்குது, 4வது டெல்லி இருக்குது, 5வது வந்து வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கம் இருக்குது. தமிழ்நாடு டாப் 5லே இல்லை. அதுக்காக நம்ம அது பெருமையாக சொல்லலை. அதுக்காக தமிழ்நாடு குற்றமே நடக்கலான்னு கேட்டால் நடக்குது. ஆனால் முதல் 5 மாநிலங்களில் நடக்கிற அளவுக்கு இங்கே நடக்கலை. அந்த அதிக பெண்களுக்கு எதிரான அதிக குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு குரல் இருக்குதான்னு கேட்டால் இல்லையோங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல இருக்குது. அப்போ விஜய் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணலையா, அதெல்லாம் கவனிக்காமல் தமிழ்நாட்டு பக்கம் பொதுவான பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற குற்றச்சாட்டை பொதுவாக வைக்கிறாராங்கிற ஒரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சி என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் எடுத்து தீவிரமாக பேசும்.